வணக்கம் நண்பர்களே. நம்ம கோழி பண்ணைகள்ல வேலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கோழி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல நம்மளுக்கு கீழ இருக்கிற மஞ்சு ஈரமாகாம நம்ம பண்ணையை சுத்தமா வச்சிருக்காக தான் நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்றோம். அப்படிப்பட்ட இந்த நிப்பிள் சிஸ்டம் திரும்பவும் பண்ணைகள்ல அதே பிரச்சனையை தான் ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிப்பிள்ல வரக்கூடிய டிராப் தான். இது நம்ம கோழி தண்ணி குடிக்காத ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸா டிராப் வர ஆரம்பிக்கும். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணு அதுல மஞ்சு அடைச்சிருக்கும், இல்ல அப்படின்னா அந்த நிப்பிள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி அதிகமா நம்மளுக்கு மஞ்சள் நடைறதுனால மஞ்சள் ஈரமாகுது. அப்படி ஈரமாகறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழிகளுக்கு பல நோய்கள் ஏற்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீடு கல்ச்சல். இதற்கு மிக முக்கியமான காரணம் எடுத்துட்டா நம்மளுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய நிப்பிள் சிஸ்டம் தான். அடுத்தது நம்ம பண்ணையில பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து வகைகள், இதனாலே நம்மளுக்கு இந்த நிப்பிள் டிராப் வர ஆரம்பிக்கும். எதனால பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் போய் நம்மளுக்கு நிப்பிளோட மேல் பகுதியில் அடைச்சிக்கும். அப்படி அடைக்கிறதுனால நம்மளுக்கு கன்யூஸாக டிராப் வர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவான முறையில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.